கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தந்தையர்கள் தின விழாவை கொண்டாடுகின்றோம். அப்பாக்களுக்கு இன்றைக்கு ஒரு அருமையான நாள். தட்டி கேட்கணும், மதியானம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு. செய்யாமல் கொள்ளாமல் இருந்தால் விடக்கூடாது. இங்கே அப்பாவுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்குது. இந்த காலத்து பசங்க டேடின்னு கூப்பிட்றாங்க. இன்னும் ஒரு சிலர் ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க, பாய் சொல்லிட்டு போகிற மாதிரி. இன்னும் ஒரு சிலர் அச்சா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அச்சான்னா மலையாளத்தில் அப்பா. ஒரு சிலர் நைனான்னு கூப்பிட்றாங்க. நைனா கூப்பிட்றீங்களா? இப்படி ஒவ்வொரு பேரெல்லாம் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு பெயரை வைத்து சொன்னாலும் அப்பா என்றாலுமே ஒரு நெருக்கம், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அவர்களுக்காக இன்றைக்கு நாம் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும். ஒருத்தர் சொன்னாங்க, நீங்களும் ஃபாதர் தானே அப்படின்னு. நான் ஃபாதர் தான், ஆனால் எங்களுக்கு ஆகஸ்ட் 4 ஜான் மரியா வியானி இருக்கிறாரு, அவருடைய ஃபீஸ்ட் அன்றைக்கி எங்களுக்கு தினம். மற்றவர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இருக்கின்ற தந்தையர்களுக்கு இன்றைக்கு தினம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். அதே போல் அன்பார்ந்தவர்களே, நமக்கெல்லாம் வானகத்தந்தை என்பவர் ஒருவரே. அந்த வானகத்தந்தை அவருடைய ஆட்சியை இறை ஆட்சி என்று சொல்லுவோம். இந்த இறை ஆட்சிக்கு உட்பட்டு வாழ்வது தான் நம்முடைய வாழ்வு. ஆனால் இந்த இறை ஆட்சியை இந்த மண்ணில் யாராவது பார்த்ததுண்டா? கை தூங்க. இன்னைக்கு பார்த்துருக்கிறேன், நான் இறை ஆட்சியை பார்த்துருக்கிறேன். பார்த்தது கிடையாது. இறை ஆட்சியை பார்த்துருக்கிறேன், இறை ஆட்சியை அனுபவித்திருக்கிறேன். தெரியல, இந்த மாதிரி தான் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அந்த இறை ஆட்சி என்றால் என்ன? அதை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது? இயேசு சொல்லுகின்றார், இறையாட்சி இந்த மண்ணுலகில் வந்துவிட்டது, இறையாட்சி இந்த மண்ணுலகத்தில் வந்துவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். மார்க்கு 1:15. இந்த இறை ஆட்சி நடக்கவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. இயல்பாக இருக்கிறதா என்றும் யாரும் சொல்ல முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. நமக்கு ஒரு சூழல் வருகின்றது. சீடர்களுக்கும் ஒரு சூழல். இயேசுவோடு இருந்தார்கள், இறையாட்சியை பற்றி இயேசு பேசினார். ஆனால் இறையாட்சியை அவர்கள் கடைசி வரையிலும் புரிந்து கொள்ளவில்லை. இது இறையாட்சி என்பது போர் வீரர்களுக்குரிய கருவியை கொண்டு மற்ற நாட்டினை ஒடுக்குவது என்று அவர்கள் நினைத்து வந்தார்கள். ஆனால் அதுவும் இறையாட்சி கிடையாது. இறையாட்சி என்பது இருள் சூழ்ந்த நேரத்திலே நமக்கு ஒரு ஒளி பிறக்கும். இந்த சீடர்கள் எல்லாம் இயேசு இறந்த போதும் கூட இறையாட்சியை உணரவில்லை. மேல் மாடியிலே ஒன்று கூடி ஜெபித்தார்கள், அப்போதும் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் அவர்கள் எல்லோரும் பிரிந்து சென்றார்கள். இந்த இறையாட்சியை பற்றி எல்லா நாடுகளுக்கும் சென்று பறைசாற்றினார்கள். ஏனென்றால் இறையாட்சி என்பது இறைவனுடைய திருவுளத்தை உணர்வது. இறைவனுடைய திருவுளம் இறை ஆட்சி. இந்த ஆட்சியிலே நாம் இறைவனோடு சங்கமித்திருப்பது, ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து வாழ்வது எல்லாம் தான். பரிசேயர்கள் இறையாட்சியை எப்படி பார்த்தார்கள் என்று பாருங்கள். பரிசேயர்கள் இறையாட்சி என்பது ஒரு மோயிசனின் சட்டம். 10 கட்டளைகளில் கடைபிடித்தால் அது இறையாட்சி. இறைவனுடைய ஆட்சி என்பது இந்த கட்டளைகளை ஒன்றன் பின் ஒன்றாக தெளிவாக புரிந்து வாழ்ந்து நடக்க வேண்டும். ஆனால் அப்படி நடந்தார்களா என்றால் அவர்களே நடக்கவில்லை. அதே போல தீவிரவாதிகள் என்று இருந்தார்கள் இயேசுவினுடைய காலத்திலே. பரிசேயர்கள் தீவிரவாதிகள், செலட்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்த தீவிரவாதிகள் அரசாட்சியை மையப்படுத்தி, அந்த அரசாட்சியிலே கடவுள் தங்களுக்காக மற்றவரிடம் போரிடுவார் என்று நினைத்து, அதுதான் இறையாட்சி என்று நினைத்து வந்தார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பரபாஸ் என்பவர் ஒரு செலட். அவர் ஒரு தீவிரவாதி. அவர் என்ன செய்கின்றார்? கிளர்ச்சி செய்வார். மக்களை எல்லாம் தூண்டிவிட்டு ஒரு போர். அந்த போர் யாருக்கு எதிராக? ரோமருக்கு எதிராக போர் புரிந்தால் கண்டிப்பாக அவர்கள் அழித்து விடுவார்கள் என்றெல்லாம் பயம் கிடையாது. கடவுளே நமக்கு போர் புரிவார். ஆனால் அதிலே வன்முறை இருக்கிறது, அது தவறான வழி என்று இயேசு அவர்களுக்கு சொல்லுவார். எசேனர்கள் என்று இருந்தார்கள். இவர்கள் துறவியர்கள் போன்றவர்கள். ஸ்நாபக அருளப்பர் எசேனியர் குழுவை சார்ந்தவர்.
இவர் இறையாட்சி என்பது என்னவென்று யோசித்து வந்தார் என்றால், அந்த குழுவே கும்ரான் குகைக்குள் சென்று நாம் வாழுவோம், ஏனென்றால் ஆலயத்திலும் வழிபாடுகளிலும் கடவுளை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. கடவுளுக்கு எதிரான செயல்களை பரிசேயர்கள் குருவானவர்கள் எல்லாம் செய்கிறார்கள். எனவே மக்களே அப்படியே வாழ்க்கை தரத்தை மாற்றிவிட்டார்கள். எனவே நாம் ஒரு குகைக்கு செல்லுவோம், பாலை நிலத்திற்கு செல்லுவோம், யாரும் இல்லாத ஒரு இடத்திலே அங்கு இருந்து துறவு பூண்டு வாழ்வோம். எப்பாவது ஒரு முறை நகருக்கு வருவோம், அவர்களுக்கு எடுத்துரைப்போம் என்று இந்த எஸ்ஐனர்கள் இருந்தார்கள். 1000 காலத்திற்கு ஒரு முறை கடவுள் வருவார், அதுதான் இறையாட்சி என்று இவர்கள் நம்பினார்கள். அப்போ இயேசு இறையாட்சி என்றால் என்ன என்று எதிர்பார்க்கின்றார்? இறையாட்சி என்பது இந்த மண்ணில் தொடங்கிவிட்டது, நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வு முறை, நாம் எப்படி கடவுளோடு மக்களோடு இணைந்திருக்கிறோமோ, அன்பு செய்து வாழ்கிறோமோ, அது இறையாட்சி. இந்த இறையாட்சி என்பது எங்கு நிறைவு பெறும் என்றால் விண்ணுலகில் தந்தையோடு நாம் சென்று வாழுகின்ற அந்த வாழ்க்கை. இறையாட்சி என்பது எங்கு செயல்படும்? இறைவனால் செயல்படுத்தப்படும், நம்மால் செயல்படுத்த முடியாது. என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள், இதுதான் இறையாட்சி என்று சொல்லக்கூடாது. கடவுளுடைய சிந்தனைகள், கடவுளுடைய திருவுளம் நடக்கும் பொழுது இந்த இறையாட்சி என்பது உருவடும். இந்த இறையாட்சியை பற்றி 3 விதமான உவமைகளில் இன்று விளக்குகிறார். ஒன்று விதைப்பவர் உவமை. மார்க்கு நற்செய்தியை எடுத்துக்கொண்டோம் என்றால் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது விதைப்பவர் உவமை. அதற்கு பிறகு அறுவடை உவமை ஒன்று இருக்கும். அதற்கு பிறகு கடுகு விதை உவமை. இந்த எல்லா உவமைகளிலும் விண்ணரசு எப்படி வளர்கிறது, விண்ணரசு என்பது இருக்கிறதா, அது விதை போன்றது. இறையரசு என்பது இறைவன் ஒருவரே வளர்த்து விடுவது, வளர்ச்சி பெற முடியும், தர முடியும். இந்த இறையாட்சி என்பது நம்மிடையே உண்டு என்று இந்த 3 உவமைகளும் சொல்லும். இறையாட்சியை நாம் நட வேண்டும். அந்த மரங்களை, அந்த விதைகளை நாம் நட்டு அந்த விதைகளை விதைக்க வேண்டும். விதைத்துவிட்ட பிறகு அது வளரும். அது வளருவது தானாக வரும். அந்த தானாக வருவது கடவுளுடைய அருளால் வரும். இதுதான் இறையாட்சி. இந்த இறையாட்சியை பற்றி சொல்லும் பொழுதுதான் கடுகு விதை மற்ற உவமைகளை எல்லாம் இயேசு சொல்லுகின்றார். ஆக இந்த இறையாட்சி என்பது எப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஒரு 4 சிந்தனைகளை உங்களிடம் வழங்க இருக்கின்றேன். இறையாட்சி என்பது எதெல்லாம் முக்கியமில்லை என்று நாம் நினைக்கின்றோமோ, அவைகள் நம் எண்ணத்திற்கும் கண்ணிற்கும் முக்கியமில்லாமல் படுகிறதோ, அது மிக மிக முக்கியமானவை. உதாரணத்திற்கு பாருங்கள், ஆதி ஆகமத்திலே தொடக்க நூலிலே 2ஆம் அதிகாரத்திலே கடவுள் மனிதர்களை படைப்பார். படைக்கும் பொழுது அவர்களுக்கு ஆவியானவரை தருவார். ஆவியானவரை தருவது என்பது அவர்களுக்கு மூச்சு தருவது. அவர்களுக்கு ரூவா என்று சொல்லுவார்கள். ஆவியானவரை தந்து மூச்சினை, காற்றினை தருகிறார். இந்த காற்றினை நாம் ஒவ்வொரு நாளும் சுவாசித்து வருகின்றோம். ஆனால் இந்த காற்று எவ்வளவு முக்கியம் என்று யாருக்கெல்லாம் மூச்சு திணறல் ஏற்படுகிறதோ அவர்களுக்கு தான் தெரியும். காலையிலிருந்து இப்போ வரைக்கும் எத்தனை தடவை நீங்கள் மூச்சை இழுத்து விட்டீங்க சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? முடியாது. ஆனால் ஒரு தடவை அந்த மூக்கை கொஞ்சம் அப்படியே மூடிக்கிட்டு உட்கார்ந்து பாருங்கள், அது முடியாது இல்லையா? அது இருக்குது. அந்த காற்று என்பது முக்கியம். ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர முடியாது. யாராவது கடைக்கு போயிட்டு 2 கிலோ அன்பு தாங்கன்னு கேட்க முடியுமா? கேட்டால் கிடைச்சிருமா? அல்லது யாராவது கடைக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் பரிவு கருணையே கிடையாது, ஒரு பேக் ஃபுல்லாக கட்டி கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனால் கருணை என்பது இருக்கிறது அல்லவா? தன்மானம் என்பது இதோ இந்த மூலையிலோ அந்த மூலையிலோ நாம் பார்க்க முடியுமா? அது நமக்குள் இருப்பது. ஏனென்றால் இந்த காற்று என்பது எவ்வளவு முக்கியமானதோ, ஒரு வீட்டிலே ஒரு தாயார் கொஞ்சோண்டு தான் சாப்பாடு இருக்குது, பசி எடுக்கிறது, அப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த உணவையும் பரிமாறுகிறார்.
உணவை பரிமாறும் பொழுது அவருக்கு இருக்கின்ற கரிசனை, பரிவு, இவற்றையெல்லாம் நாம் உணர முடியும். ஆக இந்த இறையாட்சி என்பது இருக்கிறது, ஆனால் அதை உணர முடியாது. அதன் பாதிப்பினை நாம் உணர முடியும். எப்படி உங்களுக்கு காற்று என்பது முக்கியமோ, அது இல்லை என்றால் உங்களுக்கு பாதிப்பு உண்டாகிறதோ, அது போன்றுதான் இறையாட்சி. இறையாட்சி என்பது இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது, இருக்கிறது. அதன் முக்கியத்துவத்தை நாம் உணர்வது கிடையாது. ஏனென்றால் இந்த இறையாட்சியில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இறையாட்சியிலே உணர முடியாத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்பிக்கை. இந்த நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. இந்த நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்வு கிடையாது. இந்த நம்பிக்கை இல்லை என்றால் நாம் அப்படியே இருள் சூழ்ந்த மக்களாக வாழுவோம். பயம் வரும். நம்பிக்கை இல்லை என்றால் பயம் வரும். கடவுள் இங்கே இருக்கிறார், என் தந்தை என்னோடு இருக்கிறார் என்கின்ற உணர்வு இருந்தால் இருட்டில் கூட வெளியில் போயிட்டு வர முடியும். ஆனால் அதே அவர்கள் இல்லை என்றால், அந்த நம்பிக்கை இல்லை என்றால் நமக்கு பயம் வந்துவிடும். இந்த நம்பிக்கை இல்லை என்றால் உறவுகள் எல்லாம் உடைந்து போய்விடும். ஏனென்றால் நாம் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், எவ்வளோ நாள் முடியாது. இந்த நம்பிக்கைத்தான் இறை ஆட்சிக்கு ஒரு மிக மிக முக்கியமான புள்ளியாக இருக்கும். ஆண்டவரை நம்பியிரு, அவரே உன் கேடயம், அவரே உன் கோட்டை, அவரே உன் தஞ்சம், அவரே உன் அடைக்கலம். இவற்றையெல்லாம் நாம் புரிந்து வாழ்ந்தால் இதுதான் இறையாட்சி. ஆக முதல் பாயிண்ட் என்னன்னா, இறையாட்சி என்பது நம் வாழ்வில் மிக மிக முக்கியமான ஒன்று. அதில்தான் நாம் இயங்குகிறோம், நகருகிறோம். ஆனால் அதன் முக்கியத்துவத்தை பல நேரங்களிலே நாம் உணர்வது கிடையாது. இரண்டாவதாக, இந்த இறையாட்சி என்பது மிக 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 சிறியது. இந்த இறையாட்சி என்பது மிக மிக பொடிசு போன்றது. ஆனால் இதன் பிரம்மாண்டம் என்பது வேறு விதமான ஒரு செய்தி. நாம் வழக்கமாக பிரம்மாண்டங்களை எதிர்பார்ப்போம். வழக்கமாக நாம் பெரியவன், என்னுடைய பெயர் இங்கே வரணும், என்னுடைய மனநிலை உயர்ந்திருக்கணும், என்னுடைய ஸ்டேட்டஸ் பெருசாக இருக்கணும் என்றெல்லாம் நினைப்போம். பழைய ஏற்பாட்டிலே இந்த ஒரு சிந்தனை இருந்தது. முதல் வாசகத்திலே எசேக்கியேல் எழுதிய அந்த நூலிலே கேதுரு மரங்களை பற்றி சொல்லுவார்கள். இந்த கேதுரு மரங்கள் மிக மிக விலை உயர்ந்த மரங்கள். இந்த கேதுரு மரங்களை எல்லாம் வெட்டி மிக பல விஷயங்களுக்கு பயன்படுத்துவார்கள். அது பிரம்மாண்டமான ஒரு மரம். தாவீது அரசருடைய அரசாட்சியை இந்த கேதுரு மரங்களுக்கு ஒப்பிடுவார்கள். ஏனென்றால் அவருடைய அரசாட்சி மிக மிக உயர்ந்தது. அவருடைய அரசாட்சி என்பது எல்லோரையும் உள்வாங்கி எல்லாம் நினைத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இறையாட்சி என்பதை ஒரு சிறிய கடுகு விதைக்கு ஒப்பிடுகிறார். இந்த கடுகு விதை என்பது சும்மா இவ்வளோ தூரத்துக்கு தான் வரும். அந்த மரங்கள்லாம் இன்னும் ஒரு சில மரங்கள் இருக்கிறது, ரகம், அது வெள்ளை கடுகு என்று. அந்த வெள்ளை கடுகு என்பது 12 அடி உயரத்திற்கு வரும், அல்லது ஒரு சில நேரங்களிலே 15 அடி உயரத்திற்கு வரும். இந்த கடுகு விதை மரம் ஒரு பெரிய புதர் போன்று வளரும். அந்த புதர்களுக்குள்ளே எத்தனையோ உயிர்கள் வாழும். குருவிகள் எல்லாம் கூடு கட்டும், அப்புறமா பாம்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் பலவிதமான உயிர்களும் அங்கு வாழும். இந்த சிறிய கடுகு விதை எப்படி ஒரு பெரிய ஒரு மரமாக மாறுகின்றதோ, எல்லோருக்கும் தேவையானதாக மாறுகின்றதோ, இந்த கடுகு விதை எப்படி ஒரு சிறிதாக இருக்கின்றதோ, அதற்கென்று ஒரு சிறப்பு கிடையாது, அதற்கென்று ஒரு முக்கியத்துவம் கிடையாது. ஆனாலும் இந்த சிறிய மரம் எத்தனையோ வகையான உயிர்களுக்கு பயனுள்ளதாக அமைகிறது. அது எப்படி வளருகின்றது என்று தெரியாது. கடுகு வீட்டில் போட்டு பாருங்க, அது பொறுக்கிறதுக்கே நேரமாகும். அந்த கடுகு விதை எப்படி ஒரு பெரிய மரமாகிறதோ, வளரும் பொழுது கூட எப்படி வளருது என்று தெரியாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன ஒரு மரத்தை நட்டி வைக்கிறோம். அந்த மரம் பெருசாக இவ்வளோ பெருசாக ஆகும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம், எப்படிடா வளர்ந்துச்சு என்று தெரியாது நமக்கு. ஆனால் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படித்தான் இந்த இறையாட்சி ஒரு சிறிய கடுகு மரம். ஆனால் அதில் எத்தனை பறவைகள், எத்தனை உயிர்கள் ஒரு சிறிய நிலையிலிருந்து மேல் நோக்கி எழுகிறது. அந்த நிலையை வளர்ச்சி என்று சொல்லுகிறோம். ஆக இறையாட்சியிலே வளர்ச்சி என்பது உண்டு. அந்த வளர்ச்சி தாழ்நிலையிலிருந்து மேல் நோக்கி செல்லுவது.
மேல்நிலையிலிருந்து அடிவாரத்திற்கு வருவது கிடையாது. நாம் எல்லாம் பெரிய பெரிய விஷயங்களில் தான் மிக முக்கியமாக அழகாக இருக்கிறது என்று சொல்லுவோம். பெரிய பில்டிங்காக இருக்கிறது, பெரிய அந்தஸ்து, பெரிய பணம் வச்சிருக்கிறாரு, இந்த பெருசு தான் நமக்கு முக்கியம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இறையாட்சி என்பது ஒரு துல்லியமானது, ஒரு சிறிது அளவிற்கு இருக்கக்கூடிய கடுகு விதையை போன்றது. ஆனால் அதன் உள்ளே இருக்கின்ற ஆற்றல் மிக மிக பெரியது, அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார். முதல் பாயிண்ட்டு முக்கியத்துவத்தை பற்றியது. இந்த இறையாட்சிக்கு நாம் முக்கியத்துவம் தர முடியாது, ஆனால் அதன் பாதிப்புகளை உணர முடியும். இரண்டாவது, இது மிகச் சிறிதாக இருந்தாலும் பெரிதாக வளரக்கூடியது. இந்த இறையாட்சி என்பது மூன்றாவது பாயிண்ட்டு, எப்பொழுதும் நன்மையையே கொண்டது. இறையாட்சி நம்பிக்கையாளர் வாழ்க்கைக்கு எப்போதும் நல்லவற்றையே பார்க்க செய்யும். நாம் ஒரு நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தோம் என்றால் எப்பொழுதும் நன்மையானவற்றையே பார்ப்போம். ஒரு சில நேரங்களிலே நாம் ஆனால் தவறிவிடுகின்றோம். நாம் எனக்கு என்ன ஒன்றுமே கிடைக்கவில்லையே, என்ன ஆசீர்வாதங்களே கிடைக்கவில்லையே, கடவுள் என்னை நன்மை மிக்கவராக வைத்திருக்கிறாரே என்றெல்லாம் பார்ப்பதே கிடையாது. ஒரு பன்றி ஒன்று இருந்து தான், அந்த பன்னி ரோட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, பன்னி வந்து ஓடும்போது கீழே பார்த்துக்கிட்டே போகும், மேலெல்லாம் பார்க்காது, கீழே பார்த்துக்கிட்டே அங்கே ஓடும் இங்கே ஓடும். அந்த மாதிரிலாம் ஒரு வேடன் ஒருத்தன் வந்தான், அந்த பன்னியை பிடிச்சி அந்த குச்சியில் கட்டி அந்த காலை வந்து 4 காலையும் கட்டி அப்படியே தொங்க விட்டாங்க. அப்படியே எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போகும்பொழுது அது போய் வெட்ட போகிறாங்க. இந்த பன்னி அப்போ தான் கீழிருந்து மேலே பார்த்துச்சான். ஆஹா, என்ன அழகான ஒரு ஸ்டார்ஸ்லாம் இருக்குது மேலே, என்ன அழகான நிலவுகள் எல்லாம் இருக்கிறது மேலே என்று கண்கூடாக பாரி அப்படியே பாராட்ட ஆரம்பித்ததாம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படித்தான் பல நேரங்களிலே நாம் கீழ்த்தரமான விஷயங்களை தான் யோசிப்போம். எல்லாம் நெகட்டிவ் ஐடியாஸையே நாம் யோசித்து கொண்டிருப்போம். எதிர்மறையான காரியங்களிலே நாம் யோசித்து கொண்டிருப்போம். ஆனால் பல நேரங்களிலே கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். கடவுள் எனக்கு எத்தனையோ வரங்களை தந்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் என்னை நோயற்ற வாழ்க்கையிலே சுகத்தோடு என்னை காத்திருக்கிறார் என்று நாம் கடவுளை நினைத்து பாராட்டுவது கிடையாது, நன்றி கூறுவது கிடையாது. ஆக இறையாட்சி என்பது நம் வாழ்விலே நாம் நல்லவற்றை பார்ப்பது. இறுதியாக இந்த இறையாட்சி என்பது கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பது. கடவுள் ஒருவரே எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாக இருக்கின்றார். கடவுள் ஒருவரே நமக்கு எல்லாவற்றையும் தருகின்றார். கடவுள் நமக்கு ஒரு அன்பான குடும்பத்தை தந்திருக்கின்றார். கடவுள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான திருமண வாழ்வை தந்திருக்கின்றார். கடவுள் நாம் எல்லோரும் சேர்ந்து வேலை செய்வதற்கு நமக்கு உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றார். விளையாடும் பொழுதும் கூட பிள்ளைகள் கடவுளை பார்க்கலாம், சேர்ந்து விளையாடுவது, நல்லனவற்றை அவர் நாம் நினைப்பதற்கு ஆதி காரணமாக இருக்கின்றார். அந்த இறைவனே நமக்கு விதையாக இருக்கின்றார். அவர் நம்முள் வளர வேண்டும். அவர் நம்முள் வளரும் பொழுது நமக்கு நம்பிக்கை என்பது வளரும். அந்த நம்பிக்கை என்பது வளரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது எங்கோ மேலே சென்றுவிடும். ஆக இறைவனே நன்மைக்கு ஆதாரமாய் இருக்கின்றார் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்பார்ந்தவர்களே, இந்த இறை ஆட்சி என்பது நாம் பெரிதும் எதிர்பார்க்கின்ற பொன், பொருள், வெள்ளி இவைகளில் அல்ல, நம்முடைய அந்தஸ்திலே இல்லை, நாம் வாழ்கின்ற பூமியிலே நாம் எப்படிப்பட்டவன், பணக்காரனா ஏழையா என்பதிலெல்லாம் இல்லை. இந்த இறையாட்சி என்பது நம் உள்ளத்திலே கடுகு விதை போல இறைவனுடைய வார்த்தை வளருவது, வளர்ந்த வார்த்தை பிறருக்கு நன்மையை செய்வது, நன்மையை செய்யும் பொழுது நாம் உயர்த்தப்படுவோம். ஆக இறையாட்சி என்பது முன்னுரையிலே சொன்னது போல ஒரு சிறு துண்டு அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய பாகங்களாக, ஆண்டவருடைய உடலும் இரத்தமுமாக மாறுபவை. அந்த இரத்தத்திலே நீங்களும் நானும் பங்கு பெறுகின்றோம். இந்த அருமையான வழிபாட்டிலே தொடர்ந்து சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை வளர்க்க இறையாட்சியை நாம் உணர்ந்து வாழ சிந்திப்போம்.